வீரமும் வேகமும் கொண்ட மேசராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து வந்தார். தற்போது வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியாகி 4ஆம் இடமான கடகராசிக்கு செல்கிறார். அதாவது கடகராசி என்பது குரு பகவானுடைய உச்ச வீடு. மேசராசியை பொறுத்தளவு குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலுமே அவர் நன்மை செய்யக்கூடியவர் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்றக்கூடிய குரு பகவான் என்பவர் மேசராசிக்கு பல நன்மைகளை செய்ய போகிறார். அதிலும் குறிப்பாக 4ஆம் இடம் என்பதால் சொந்தமாக வீடு நிலம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய ஒரு வருடமானது இருக்கப் போகிறது. புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் சுமூகமாகி ஒரு ஒற்றுமை பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏழரை சனி என்பது மேசராசிக்காரர்களுக்கு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏழரை சனியினால் பல தீங்குகள் விரயங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதையெல்லாம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்பது சரி செய்ய போகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக மேசராசிக்கு 8ஆம் இடத்தையும் மேசராசிக்கு 10ஆம் இடத்தையும் மேசராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அப்ப அந்த சனி பகவானை 4இல் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதால் அந்த சனி பகவானுடைய ஏழரை சனியுடைய தாக்கம் என்பது குறையும். இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு இருக்காது. பல விரயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். பல செலவுகள், விரய செலவுகள், வீண் செலவுகள், அதையெல்லாம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்பது சரி செய்துவிடும். அதற்கு இணையான பண வரவை கொடுத்து தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த பல தடைகள் அத்தனையும் விலகப் போகிறது இந்த குருபகவானுடைய பயிற்சியின் காரணமாக. ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் இந்த குரு பயிற்சி என்பது மேசராசிக்காரர்களுக்கு 100% நன்மைகளை செய்யக்கூடிய விதமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மேசராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்து வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது முற்றிலும் உண்மை. மேலும் அடுத்த ராசியான ரிஷபராசிக்கான பலரை நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு உலக மக்கள் அனைவரும் நீடூடி சந்தோஷமாக வாழ எல்லாம் உள்ள இறைவன் ஸ்ரீ விராட் உஷகர பரமத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.